வங்கி கடன்களுக்கான மாதாந்திர தவணை பணத்தை குறைவாக செலுத்தும் நோக்கில் பலர் வேண்டுமென்றே திவாலாவதாக அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது. தேசிய திவால் துறை அதனை அம்பலப்படுத்தியது. திவால் ஆனவர்களுக்கு அவர்களின் சக்தியை பொறுத்து மாதாந்திர தவணை பணத்தை திவால் துறை நிர்ணயம் செய்து வருகிறது. அவ்வாறு பெரிய கடன்களுக்கு நிர்ணயம் செய்யப்படும் தவணை பணம் பெரும்பாலும் முழு கடனையும் அடைக்க போதுமானதாக இருக்காது என அத்துறையின் தலைமை இயக்குனர் டத்தோ பக்ரி அப்துல் மஜீத் கூறினார். மாத தவணை பணம் குறைவே என்பதால் திவால் நிலையானது ஒருவரின் வாழ்க்கையில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி விடுவதில்லை. உதாரணத்திற்கு 1 மில்லியன் ரிங்கிட் வரை கடன் வைத்திருப்பதால் திவாலாகி வேலையும் பறிப்போன அரசு ஊழியருக்கு மாத தவணை பணமாக 200 ரிங்கிட் மட்டுமே நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. ஆக முன்பு அவர் செலுத்தி வந்த மாதாந்திர தவணை பணத்துடன் ஒப்பிடுகையில் இது மிகவும் குறைவே. இதை நன்கு புரிந்து கொண்டுதான் சிலர் வேண்டுமென்றே திவாலாகின்றனர். திவால் நிலை என்பது நிதி சிக்கலில் உள்ள தனிநபர்களுக்கு உதவுவதற்காகவே தவிர அவர்கள் கடனை தவிர்ப்பதற்கான குறுக்கு வழி அல்ல என டத்தோ பக்ரி நினைவுறுத்தினார். 3 முதல் 5 ஆண்டுகளுக்கு நிர்ணயிக்கப்படும் நிபந்தனைகளை பூர்த்தி செய்யும் பட்சத்தில் ஒருவர் திவாலிலிருந்து விடுவிக்கப்படுவார்.